என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த உலக வாழ்க்கையில் பலரும் நம்மை மறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனிதர்கள் மறந்தால் அதை சகித்து கொள்ளலாம். ஆனால் தேவன் நம்மை மறந்து போல சூழ்நிலைமை வரும் பொழுது யாரால் அதை சகித்து கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் வழியாய் சங்கீதக்காரன் கடந்து சென்ற பொழுது அவர் எழுதிய சங்கீதத்திலிருந்து ஓரிரு வசனங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 13ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், எதுவரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று அங்கலாய்ப்போடு கூட சொல்லுகிறார். அடுத்த வசனங்கள் எல்லாம் அவருடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை மறந்தது போன்ற சூழ்நிலைமைகளை நீங்கள் சந்தித்தது உண்டா? எல்லாரும் மறந்து விட்டார்கள் என்பது வேறு. ஆனால் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், என்னை நினைக்கவே இல்லை, அவருடைய பிரசன்னத்தை என்னால் உணரவே முடியவில்லை என்பதை போன்ற சூழ்நிலைகள் வழியாய் நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால் இந்த சங்கீதத்தை சற்று கருத்தாய் படித்து பாருங்கள். முதல் வசனம் சொல்லுகிறது, எதுவரைக்கு என்னை மறந்திருப்பீர் என்று. ஆனால் அதே சங்கீதத்தின் கடைசி வசனம் அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறது. அதையும் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். சங்கீதத்தை துவங்கும் பொழுது, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உடைய முகத்தை மறைத்திருப்பீர் என்று சொன்ன சங்கீதக்காரன் முடிவிலே சங்கீதத்தை முடிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை ஆண்டவர் மறந்தது போலவும் தம்முடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது போலவும் உணர்கிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் கூட சங்கீதக்காரனைப் போல நெருக்கத்தின் வழியாய், குழப்பத்தின் வழியாய், கலக்கத்தின் வழியாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் சங்கீதம் முடியும் பொழுது இப்படி சொல்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். உங்களுக்கும் அதேதான். ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை. ஆண்டவர் தன் முகத்தை உங்களுக்கு மறைக்கவில்லை. அவர் உங்களை மறந்தது போலவும் தம்முடைய முகத்தை மறைத்தது போலவும் இருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களுக்காக நன்மையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை என்று வசனம் சொல்கிறதே. உங்களுக்காக அவர் நன்மைகளை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் எந்த ஒரு வெளிப்படையான அடையாளங்களையும் தேவன் கொடுக்காதது போல இருந்தாலும் நன்மை உங்களை தேடி வரும். ஒரு நாள் சொல்லுவீர்கள், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, உன்னதமான கர்த்தாவே, வாழ்க்கையிலே தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது போலவும் கர்த்தர் தன்னை மறந்தது போலவும் சங்கீதக்காரன் உணர்ந்திருந்தாலும் முடிவிலே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொன்னது போல, அப்பா, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் நன்மைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஒரு நம்பிக்கை அவர்கள் இருதயத்தில் ஊற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு போதும் தேவன் எங்களை மறப்பதே இல்லையப்பா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொன்னீர். உங்கள் ஜீவ வார்த்தைகளுக்காய் உங்களுக்கு நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, நன்மைகளால் நிரப்புங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை மறக்கவும் இல்லை, தன் முகத்தை மறைக்கவும் இல்லை. அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். சீக்கிரத்தில் நன்மை செய்வார். நன்மை செய்தபடியால் நீங்களும் அவரை பாடுவீர்கள். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்றால் தயவு செய்து பிறருக்கும் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆறுதலற்ற உள்ளங்கள் ஆறுதல் அடையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.